அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வெளியிலலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீடு ரொம்ப காமாகவும் கிளட்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம மைண்டு வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அது இன்னும் காமாகும். அதே தான் நானும் எதிர்பார்ப்பேன். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வென் ஐ கம் டு அ கிச்சன், இந்த கிச்சன் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும்போது அடுத்த வேலைகளை பார்க்குறதுக்கு வந்து நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ஆமோதிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய சிம்பிள், ஃபங்க்ஷனல் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ கிச்சன் அப்படின்லாம் சொல்லலாம். ரொம்ப மாடர்னெல்லாம் இருக்காது. பட் அட் த சேம் டைம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து டீக்ளட்டரிங்கிறது வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி நான் ஒரு டீக்ளட்டரிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் வந்து நிறைய ரீசெண்டாக எனக்கு நிறைய அக்யூமுலேட் ஆச்சு. இந்த மேரேஜஸ்க்கு போகிறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதெல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து தேர் கிவிங் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அது என்ன ஆச்சுன்னா ஸ்லோவாக அது அக்யூமுலேட் ஆகி யூஸே இல்லாமல் வந்து என்னோடய ஸ்பேஸை தான் அடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எது எனக்கு தேவையோ, எது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி பொருட்களை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களெல்லாம் இமீடியட்டாக நான் வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து டீக்ளட்டரிங் இந்த சென்ஸ், இந்த பொருட்களை வந்து நான் தூக்கி எறிய போகிறதில்ல. யாருக்காவது வந்து கொடுக்கலாம், நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு வந்து இது தேவையில்லை, பட் இது வேறு யாருக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் டீக்ளட்டர் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு க்ரியேட் சம் ஸ்பேஸ். ஸோ நமக்கு நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வரும்போது அதை நான் எல்லாத்தையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணாமல் தேவையில்லாத பொருட்கள், பயன்படுத்தாத பொருட்களை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் டாக்ஸிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலுக்கு உபாதைகள் கொடுக்கக்கூடிய பொருட்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பாத்திரங்கள் வந்து நான்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ்அப்பாக அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த கீழே இருக்க அந்த பாத்திரத்தோட இது உங்களுக்கு மேலே வந்து எம்போஸ் ஆகி தெரியும். அப்படின்னா வந்து இது ஹைலி அன்ஹைஜீனிக், அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து உடன் ஸ்பேச்சுலாஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே தான் ஒட்டிகிட்ருக்கோம் நம்ம அந்த சோப்பு அதெல்லாமே. அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து க்ளீன் பண்ணணும். சுடு தண்ணியில் போட்டு நம்ம அதை வந்து பாயில் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் சுத்தமாக இருக்கும். அது பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை. ஸோ எதுக்கு வந்து நமக்கு வேலைகளை அதிகப்படுத்துகிற பொருட்களை வந்து என்னால் வைக்கிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்ஸ் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 தோசை கரண்டி இருக்குது. இது 4மே பார்த்திங்கன்னா நான் இதில் இரும்பு தோசை கரண்டி வச்சுருக்கேன். அதுதான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாமல் எதுக்கு வந்து நம்ம அந்த இடத்த வச்சு அதை அடைச்சி அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி இது வந்து தேவையில்லாத டைமையும் நம்ம எனர்ஜியும் தான் வேஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் அதை எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா டீக்ளட்டரிங்க்கு எடுத்து வச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி லெஸ். இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டும் போது அது வந்து கண்டிப்பாக அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி நிறைய ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த டம்ளர்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இது வந்து தேங்காய் எடுக்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி நான் வாங்கும்போது ஒல்லியாக இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக வந்துருந்துச்சு. அதனால் ஒன்று புதுசு வாங்கினேன் என்னோடய வசதிக்காக. ஸோ அதனால் அந்த பழசை வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அப்புறம் வீட்டில் உடஞ்சி போன பாத்திரங்கள், உடஞ்சி போன ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம கிச்சனில் இருந்தாலும் அதையும் டீக்ளட்டர் பண்ணுறோம். கிச்சன் டவல்ஸு, கிச்சன் க்ளீனிங் ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப மோசமாயிரும். அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி கிடையாது. அதனால் அதையும் நம்ம டீக்ளட்டர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாமல் எதுக்காவது யூஸ் ஆகும், என்னைக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுருக்க ஐட்டம்ஸையும் நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 90 டேஸ் ரூல்ஸ் நீங்கள் நிறைய என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 90 நாள் ஒரு பொருட்களை வந்து சீஸ்னல் ஐட்டம் இல்லாத பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அது கண்டிப்பாக என்றைக்குமே யூஸ் ஆகாது, இடத்த தான் அடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி லாங் பாட்டில். ஒரு பெரிய பாட்டில் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் பயன்படுத்தாமே வச்சுருக்கிறதுனால இது வந்து ஒன்று நான் யூஸ் பண்ண முடியல, வேறு யாருக்காவது நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தெரியாமல் வச்சுட்டு மறந்துட்டேன். நான் வந்து மறக்கும்போது கீழே பார்த்திங்கன்னா அது பல்ஜ் ஆயிடுச்சு. அதனால் அதை நம்ம யூஸே பண்ண முடியல. ஸோ அதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு 90 நாட்களுக்கு நீங்கள் எந்த பொருளையுமே பயன்படுத்தலை அப்படின்னா அது என்றைக்குமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி பொருட்களை டீக்ளட்டர் பண்ணிடுங்க.
டம்ளர்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. இதில் தான் நான் காஃபி, டீ எல்லாமே எங்கள் வீட்டில் குடிப்போம். அதில் ஒரு செட் ஆஃப் டம்ளர்ஸ் பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சூடே தாங்காது. நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எந்த ஒரு சூடான பொருளை ஊற்றினாலும் அது தாங்கவே தாங்காது. அதனால நான் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். அது ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம வந்து தண்ணி கொடுக்குறது இதுக்காகலாம் வைக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் பயன்படுத்துகிறதே கிடையாது. இடத்த தான் வேஸ்ட்டாக அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதற்கு அதை வந்து வேஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செட் ஆஃப் டம்ளர்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ரெகுலராக பயன்படுத்துகிற டம்ளர்ஸை மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம கெஸ்ட்டு வருவாங்கன்னு நம்ம இதே மாதிரி வந்து வருஷத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் வராங்க, அதுக்காக வந்து என்டையர் இயருமே அதை வந்து அந்த இடத்துல வச்சு அதை க்ளீன் பண்ணணும், அதை பராமரிக்கணும். இது தேவையில்லாத என்னோடய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுனால நான் பயன்படுத்தாத பொருட்களை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். பண்ணோன்னு பாருங்கள் அந்த ஸ்பேஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கத்திகள் பார்த்திங்கன்னா, இது வந்து காலங்காலமாக இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இதே சேம் செட் ஆஃப் நைஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கத்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு 3 நைஃப் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்லாக இருக்கிறது வந்து தக்காளிக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பெருசாக இருக்கிற கத்தி வந்து நம்ம பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி ஒரு 2-3 கத்தியை நான் தொடுறதே இல்லை. ஆனால் பார்க்க வந்து அந்த நைஃப் ஹோல்டர் வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக அது சேம் செட் ஆஃப் கத்தி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பயன்பாடுமே இல்லை. ஸோ பயன்படுத்தாத ஒரு பொருளை எதுக்கு அழகுக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ இந்த கத்திகள் வந்து பயன்படுத்தாத போது நான் யார் கொடுக்க போகிறேன்னா வந்து அதை டீக்ளட்டர் பண்ண போகிறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் அதை அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் என்னோடய மதர்-இன்-லா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க யூஸ் பண்ணலன்னா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படுற விதத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணலாம், ஆஃபர் பண்ணலாம். ஸோ அதை எடுத்தோன்னே பாருங்களேன் அந்த ஸ்பேஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரோட கிச்சன்லேயும் ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒருவேளை இது எனக்கு தேவையாக இருக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு சொல்லிகிட்டே நிறைய பொருள் நம்ம வச்சுருப்போம். எதையும் தூக்கி போட நமக்கு மனசே வராது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா அதை உடனே டீக்ளட்டர் பண்ணாமல் அதுக்கான ஒரு டெக்னிக் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 90 டேஸோ இல்லை ஒரு 1 மந்த்தோ இல்லை ஒரு 6 மந்த்ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளையில் என்றைக்காவது உங்களுக்கு அந்த பொருள் பயன்படுதா, என்றைக்காவது அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸே பண்ணலை, நீங்கள் அதை தொடவே இல்லைன்னா தயவு செஞ்சு டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, ஒருவேளை இந்த பொருள் இல்லைன்னா என்னால் சமைக்க முடியுமா, இல்லை இந்த பொருள் இல்லைன்னா என்னால் குக்கிங்கை மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த கிச்சனை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே சில கேள்விகளை கேட்டு பாருங்கள். அது முடியும் அப்படின்னு நினச்சா கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த பொருட்களை டீக்ளட்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டமெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை தேவைப்படுகிற பொருள் இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி தூசி தான் நிறைய வரும். தூசி நிறையா வருதுன்னா அது அப்புறம் நம்ம க்ளீனிங் ஷெடியூல்னு போட்டு அதை உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கிச்சனை ஒரு ரவுண்ட்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டமு பின்னாடி தேவைப்படும், எதுக்காவது யூஸ் ஆகும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது கொடுக்கலாம், குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன், இந்த மாதிரி பொருட்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் அதை ஒரு சீல் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் குக்கிங் எப்படி சீம்லெஸ்ஸாக போகுதா, உங்களோட வீட்டு வேலைகள் நல்லபடியாக போகுதான்னு பாருங்கள். அப்படியே போச்சு அப்படின்னா அந்த பொருட்களை அப்படியே நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம். ஸோ அந்த பொருட்களை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வரும். இப்போ எங்களோட சர்ச்சில் நிறைய காம்படிஷன்லாம் அட்டென்ட் பண்ணால் பாத்திரங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதோட பேஸ் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம்லாம் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பாத்திரங்கள், கிஃப்ட் ஐட்டமு இதெல்லாம் சேர்த்து வச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரக்கடையே வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வந்து இன்றைக்கி நான் சர்ச் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு கிரியேட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இன் த கிச்சன். இது என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டை கிச்சனை பராமரிக்கும் போது நம்மளுடைய வேலைகள் வந்து சுலபமாகும். இப்போ வந்து நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஏதாவது தேவையில்லாத பொருள் இருக்கா, பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்து
அதையும் நான் ஒன்று ஒன்றா நான் டிக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா வந்து பொருட்களை சேர்க்காம நிறைய ஐட்டமை வாங்குறத விட்டுட்டு, விலை கம்மியாக ஆஃபரில் கிடைக்கிது, நிறைய சீப்பாக கிடைக்கிதுன்னு வாங்குறதெல்லாம் விட்டுட்டு, நல்ல குவாலிட்டியாக ஒரு பொருள் வாங்கினாலும் அதை குவாலிட்டியாக காலங்காலமாக பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனோட பயன்பாடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி காசு செலவு பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி இல்லாத பொருளை எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்னோடய காலை வேலைகள் முடிஞ்சோன்னே என்னோடய கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக என்னால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ கிச்சன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ இதை வந்து எப்படி ஃபங்க்ஷனலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும். அதை பயன்படுத்தி உங்கள் கிச்சனையும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நீங்கள் ரிவ்யூ பண்ணி நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களோட வேலைகள் சுலபமாகும். நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ஒரு ஃபங்க்ஷனலான கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.